श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. प्रभावपद्धति श्लोकम् 73. पदरक्षिणि वत्सलानि कामं रघुवीरस्य पदाम्बुजादपि त्वं यदसौ भरतस्त्वयांशवद्वान् न पुनस्तादृशमन्वभूद्वियोगम्. பதபதார்த்தம். ஹே பதரக்ஷிணி, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே. துவம் நீ, ரகுவீரஸ்ய ஸ்ரீராமனுடைய பதாம்புஜாதபி தாமரைப்பூ போன்ற திருவடியை காட்டிலும் நிகாமம் மிகவும் வத்சலா பிரீத்தியுள்ளவள் எது யாதொரு காரணத்தினாலே அசௌ பரதா அந்த பரதனானவர் துவயா உன்னாலே அம்சவத்வாத் பாகத்தை உடைத்தாயிருப்பதனாலே புனகா மறுபடியும் தாதிருஷம் அப்படிப்பட்ட வியோகம் ஸ்ரீராமனை பிரிந்த துக்கத்தை நான் வபூத் அனுபவிக்கவில்லை அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது கீழே ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஒரு 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ராமனோட திருவடி வேறல்ல, ராமபாதுகை வேறல்ல அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இப்போது அப்படி சொன்னதுனால சுவாமிக்கு உள்ள கொஞ்சம் ஒரு மனக்லேசம் வந்துட்டு போல இருக்கு. அதாவது ராமனோட திருவடியும் ராமபாதுகையும் ஒன்றுன்னு சொல்லிட்டுமே, ராமன் திருவடியை காட்டிலும் காருண்யம் உள்ளவளாச்சே பாதுகை, ராமனோட திருவடியானது பரதனை திரஸ்கரிச்சுட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிடுத்து திருவடியானது. ஆனால் அந்த அழற குழந்தைக்கு சமாதானமாக பாதுகை கிளம்பி வந்தாலே இப்போ ராமனோட திருவடியும் ராமபாதுகையும் ஒன்றுன்னு சொல்லலாமான்னு ஒரு கிளேசம் வந்துருத்தான் அவருக்கு. அதனால் இந்த ஸ்லோகம் இதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்னன்னா வத்சலா அப்படிங்கிற வார்த்தை. வத்சலா அப்படின்னா அதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தைன்னா வாத்சல்யம் அப்படின்னு. வாத்சல்யம்க்கு சினானிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அன்புன்னு சொல்லலாமா, இல்லை அக்கறைன்னு சொல்லலாமா, வாஞ்சைன்னு ஒரு தமிழ் வார்த்தை, அழகான வார்த்தை. இது மாதிரி நிறைய அதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும். இல்லை அன்பு ப்ளஸ் அக்கறை ப்ளஸ் வாஞ்சை ப்ளஸ் குற்றம் காணாத தன்மை, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த வாத்சல்யம்ன்ற வார்த்தை. அந்த வாத்சல்யத்தை உடையவ யார் அப்படின்னா பாதுகாதேவி. அதனால தான் அவளுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட பட்டம் என்னன்னா வத்சலா அப்படின்னு. ரொம்ப அழகான வார்த்தை இது வத்சலாங்கிறது. இந்த வாத்சல்யம் அப்படிங்கிறத ஒரு ஒரு ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பசுமாடுக்கு கன்று மேலே இருக்கிறது தான் வாத்சல்யம்னு சொல்லுவாள். ஒரு அம்மாவுக்கு குழந்தை மேலே இருக்கிறது தான் வாத்சல்யம். அதாவது அந்த குட்டி குழந்தையானது அதுக்கு சின்ன வயசில் படுத்துட்டே இருக்கிற அந்த வயசில் அதுக்கு க்ளீன் பண்ணுறது, அதோட மலமூத்திராதி விசர்ஜனங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதெல்லாம் எப்படி ஒரு அம்மா கொஞ்சம் கூட ஒரு அருவருப்பே இல்லாமல் முகத்தை சுளிக்காமல் அதை ஒரு சந்தோஷத்தோடு பண்ணுவோம். முகம் சுளிக்காமல் இருக்கிறது ஒரு பக்கம்னா, என் குழந்தை அப்படின்ற ஒரு பரிவோடு அதை பண்ணுவளோ அந்த குணத்தை தான் வாத்சல்யம்னு சொல்லுவோம். ஒரு கண்ணுக்குட்டி பசுமாடுன்றது ரொம்ப கிளென்லினஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அது ஆக்சுவலி பசுமாடுங்கிறது. ஆனால் அது தன்னோட குளம்படிப்பட்ட அதுலேருந்து புல் கூட சாப்பிடாதுன்னு சொல்லுவாள். ஆனால் அப்பேற்பட்ட பசுமாடானது அந்த கண்ணு பிறந்த உடனே அதை நாக்காலேயே நக்கியே க்ளீன் பண்ணுமா. அவ்வளோ அருவருப்பு பார்க்குற பசுமாடானது தன்னோட குழந்தைன்னு வரும்போது அவ்வளோ வாத்சல்யத்தோடு இருக்குமா. அப்பேற்பட்ட பதம் அந்த வத்சலாங்கிறது. ஏன் அந்த பதத்தை இங்கே உபயோகப்படுத்தினார் சுவாமி அப்படின்னா, ராமனை கேட்டார் பரதன், ராமன் வரமாட்டேன்ட்டார். ஏன்னா அவர் அவருக்குன்னு சில நியாய தர்மங்கள்லாம் இருக்குது. பெருமாளோட திருவடின்றது நியாய தர்மத்தை தூக்கி பார்த்து பலன் அனுபவிக்கிறதுக்கு இவன் சரியானவனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி சாதாரண தர்மம் என்ன விசேஷ தர்மம் என்ன இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கடைசியில் ராமன் என்ன சொல்லிட்டார், இல்லைப்பா நான் அயோத்திக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டார். ஏன்னா அது அவரோட தர்மம். அவர் அந்த மாதிரி அவரோட நேமநிஷ்டைகள்லாம் விட்டுட்டு நகர முடியாது, அவரை தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பாதுகையானவள் இந்த எந்த விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் இதை எதுவுமே அவளுக்கு வேண்டாமா. என் குழந்தை அழறான், அவ்வளோதான், அவனுக்கு நான் சமாதானப்படுத்தணும்.
எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், எனக்கு வேறு எதுவுமே புரிய வேண்டாம். என் அழற குழந்தைய, என்னோட குழந்தைய நான் சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனையில் அவர் இருந்ததுனால அவளுக்கு சுவாமி கொடுக்குற பட்டம் என்னென்னா வத்சலா அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட வாத்சல்யமா பெருமாளோட திருவடியை காட்டிலும் பாதுகைக்கு தான் பிரபன்னன் மீது, அதாவது யார் சரணாகதி பண்ணுறாளோ அவள் மேலே பரிவு அதிகமாக. அதனால் ராமன் திருவடியை காட்டிலும் ராம பாதுகையானது வசத்தி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். இதுக்கு நம்ம உட்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்ம முதலேருந்தே பார்க்குற மாதிரி நம்மளுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு இந்த இந்த ஜீவாத்மாக்கள் மேலே அப்படி ஒரு பரிவு. பெருமாளே கூட நீ இந்த தப்பெல்லாம் பண்ண, நான் எப்படி உனக்கு இது தர முடியும், மோட்சம் தர முடியும் அப்படின்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவார். ஆனால் நம்மளோட ஆச்சாரியால் அதை எதுவுமே பொருட்படுத்திக்க மாட்டாள். அதனால் அவள் பெருமாளை காட்டிலும் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு, நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு நம்ம மேலே கருணை ரொம்ப அதிகம், அந்த வாத்சல்யம் ரொம்ப அதிகம். இல்லைன்னா சுவாமி தேசிகன் நமக்காக இப்பேற்பட்ட ஒரு சரணாகதி தத்துவத்தையே முழுக்க முழுக்க பிழிஞ்சு சாராக எடுத்த ஒரு 1000 ஸ்லோகத்தை நமக்காக கொடுத்துருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அதுவே வாத்சல்யம் தான், அதுவே சுவாமியோட வாத்சல்யம். வத்சலான்ற பேர் பெருமாளுக்கு, இது பிராட்டிக்கு, தாயாருக்கு, பாதுகதேவிக்கு எப்படி சொல்கிறோமோ, வத்சலன்ற பேரை நம்ம பெருமாளுக்கு சொல்லுவோம். திண்ணனூர் பெருமாளுக்கு பக்த வத்சலன்னு பேர். பக்தர்கள் கிட்ட அவ்வளோ வாத்சல்யத்தோடு இருக்கிறவர். அதனால தான் அந்த தாயாருக்கு எண்ணெய் பெற்ற தாயார்னு பேர். அவள் பெற்ற தாயாருக்கு சமானம் ஓன்றதுனால தான் எண்ணெய் பெற்ற தாயார்னு பேர். ஆக எப்படி பரதனானவன் பாதுகையை அடைஞ்சதுக்கு அப்புறமா ராமனை பிரிஞ்சதை பற்றி வருத்தப்படாமல் சந்தோஷத்தோடு கிளம்பினானோ, அதே மாதிரி நம்ம ஒரு ஆச்சாரியன் அடைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கமோன்ற கவலை கூட நமக்கு வேண்டாமா. அந்த பாதுகையானவள் நம்மளை அப்படி காப்பாற்றுறதுல வத்சலாவாக இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு காட்டுகிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.